கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தி காற்று, புயல், கர்த்தருடைய வலி. இது செகண்ட் பார்ட் அன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்முடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. கர்த்தருடைய வலி ஒரு சுழல் காற்றில் இருக்கு என்கிற செய்தியுடைய செகண்ட் பார்ட்டை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. இந்த ஆழத்தை, இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு விளக்க வேண்டும் அப்பா. பரிசுத்தாவியானவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை ஐயா. என்னை செல்ல வேண்டிய நிலையிலே மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படப்போவதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு செய்தி முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சேன் என்ன அப்படின்னா, இந்த செய்தி ஆரம்பிக்கிறது நாகும் முதலாவது அதிகாரத்துல 3வது வசனத்துல நடுவில் இருக்குது. நாகும் பக்கம் 1081. நாகும் முதலாவது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்குது. கர்த்தருடைய வழி சுழல் காற்று, பெருங்காற்று. இதை கேட்கும்போது நமக்கு புரியாது. ஏன் ஒரு சுழல் காற்று வருது, ஏன் ஒரு பெருங்காற்று வந்து அது வழியாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணுங்கன்னா, இதற்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல இங்க இந்த சுழல் காற்று பெருங்காற்று வழியாக செல்லும்போது 2 காரியம் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கர் கடந்து போவார்கள். துன்மார்க்கரெல்லாம் அந்த இதில் அப்படியே சோழ புடைச்சிட்டு இருக்கும்போது சாவியெல்லாம் பறந்து போயிடும். அந்த பதர் போன பிறகு மணி மட்டும் உள்ள கிடக்கும். அது மாதிரி துன்மார்க்கன் கடந்து போவார்கள், நீதிமான்கள் நித்திய அஸ்திபாரம். நீதிமான்கள் வந்து நித்திய அஸ்திபாரமா இருப்பாங்க. இதுதான் கர்த்தருடைய வழி. சரி, முதலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். இந்த காற்றை வீச பண்ணும் பொழுது துன்மார்க்கர்னா அன்னைக்கு இருந்த மக்கள் நோவா பேழுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீதியை பிரசங்கம் பண்ணுகிறார். நீதியை பிரசங்கம் பண்ணும்போது எங்கெல்லாம் காக்கா பொக்கா சிரிச்சிருப்பாங்க. என்னையா இல்லையே பேசுற, நாங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னதுபடி என்ன செய்தார்? அவர் அந்த பிழையை உண்டு பண்ணுகிறார். 8 பேர் உள்ள போறாங்க. அவர்கள் நித்திய அஸ்திபாரமா இருக்கிறாங்க. அப்ப முதல்ல நம்ம பார்த்தது உலகத்துல அந்த சுழல் காற்று வந்து என்ன நடந்துச்சு. 2வதாக நான் உங்களுக்கு என்ன காமிச்சேன்னா, எகிப்துங்கிற ஒரு தேசத்தை காமிச்சேன். அதாவது உலகம் எங்கும் வர்றது எகிப்து. இந்த தேசத்துல யோசேப்பு அப்படின்னு ஒரு நீதிமான நித்திய ஆஸ்திபாரம் உள்ளவனாக வைக்கணும். அதுக்காக ஒரு காற்று அனுப்புகிறார். அது என்னன்னா, பஞ்சம்ங்கிற ஒரு காற்று. அந்த காற்று வரும்போது அந்த காற்றுனால எல்லாமே தீஞ்சு போயிடும். உங்களுக்கு வசந்த காமிச்சேன், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்பதான் இப்ப உள்ள செய்தி உங்களுக்கு புரியும். அந்த காற்றுனால எல்லாம் கதிரெல்லாம் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போய் நஷ்டம். இது 2வது 7வது வருஷம். முதல் 7 வருஷத்துல அவங்களுக்கு கிடைக்கிற என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ எல்லாத்தையும் அவங்க சேவ் பண்ணி இருக்கிறாங்க. சேர்த்து வச்சு அந்த புயல் அந்த காற்று வருது, எல்லாத்தையும் சுழல் காற்று அடிக்குது. அடிக்க அவர்கள் சகோதரர்கள்லாம் துன்மார்க்கர்கள். அவங்க அப்படியே தாழ விழுகிறாங்க. தாழ விழுந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, நம்ம அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்களை நீ பழி வாங்கிறாத அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அந்த நீதிமான், நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். யோசேப்பை அஸ்திபாரம் வைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்பினது ஒரு காற்று. இப்ப அந்த காற்று இஸ்ரேல் மக்கள் மேல் வருது. எகிப்துல இருந்து வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் மேல் வருது. எங்க வருது நம்ம பார்ப்போமா? யாத்ராகமம் 1 அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 1:8. இந்த காற்று யார் மூலமாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். இது வழக்கமா நடக்கும். இப்போ ஒரு தேசம் இருக்குது, ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது இவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனா அடுத்த ராஜா வந்து அந்த இதில் ஆளுகை செய்யலாம். அப்ப அவனுக்கு யோசேப்புன்னா யாருன்னு தெரியாது, பஞ்சம் வந்தது தெரியாது, அந்த பஞ்சத்துல எப்படி பாதுகாக்கப்பட்டான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த ராஜா வந்து ஒரு காற்று வருது. இந்த காற்று என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சுழல் காற்று. ஸ்பெசிபிக்கா ஒருத்தரை மட்டும் வைக்குது. ஆண் பிள்ளைகளை மட்டும் அதை கண் வைக்குது. அப்ப அந்த ஆண் பிள்ளைகளை மட்டும் கண் வைத்து அவன் சொல்றான், அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்லை. மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேலர் புத்திரர் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமாக
பலத்தை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப நாளைக்கு ஒரு யுத்தம்னு வந்துருச்சுன்னா இவங்க நம்மள கழுத்து அறுத்துறாங்க. இவங்கள என்ன செய்யணும், நம்ம குறைக்கணும். அப்ப அந்த ஒரு புயல் காற்று, சுழல் காற்று இஸ்ரேல் மக்களை பெண் பிள்ளைகள்லாம் விட்டுருச்சு. ஆண் பிள்ளைகள் மேல குறி வச்சு அடிக்குது. அடிச்சு 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 எல்லாத்தையும் நைல் நதியில போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நீதிமானை நித்திய அஸ்திவாரம் உள்ள இடத்துல வைக்கணும். அது என்ன, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இவங்க கூட நாட்டம். இது ஆண்டோடைய நோக்கம். அதற்காக இதை அனுமதிக்கிறார். சரியாக வாசிப்போமா? 10வது வசனத்தை, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 13. எகிப்தியர் இஸ்ரேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். புயல் வந்து 2 காரியம் செய்யுங்க. ஒன்னு, இஸ்ரேலை கொடுமையா வேலை வாங்குது. கொடுமையா வேலைங்கிறது என்ன அர்த்தமா, அதுங்க ஒவ்வொருத்தர் வயசுக்கும் ஒரு சில வேலைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த வேலையை செய்துட்டு நமக்கு ஒரு ஓய்வு இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஓபி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் பேஷண்டே இல்லை, யாருமே எங்கேயுமே எல்லாம் எம்டியா இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏறக்குறைய 1:45 வரை நான் வேலை, சார் 12:45 வரை வேலை பார்த்தேன். அதுக்குள்ள தியேட்டருக்கு போறேன். தியேட்டர்ல போய் ஒரு சர்ஜரி பண்ணணும். அதை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு நான் ஓபிக்கு வந்து இருக்கிற பேஷண்ட்டை பார்க்குறேன். அப்போ பாலா அப்படின்னு ஒரு டிரைவர், அந்த டிரைவர் என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்தில் ஆளக்கான். நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். கொடுமையான வேலை இதை விட நான் அதிகமாக வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்த்துட்டு பார்த்தா டிரைவரை காணோம். கேட்டா ஒரு ஹெச்ஆர்னு ஒரு அக்கா இருக்கா. அவன் என்ன பண்ணான்னா, இந்த டிரைவரை நான் கிளம்புற நேரத்தில் ஒரு வேலைக்கு அனுப்பிட்டான். சொல்றா, பாலா டிரைவர் சொல்றாரு, டாக்டர் டயர்டா இருக்காரு, அவர் நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். நான் சொல்லிக்கிறேன் வா அப்படின்னு துரத்து. நான் பார்த்தா டிரைவரை காணோம். எனக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. இப்படி ஒரு டயர்டா இருக்க நேரத்தில் நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அழக்கான. அப்புறம் நான் அந்த அக்காவை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது, 26 வயசு, ஆனால் நான் 10 மணிலேருந்து இதுவரை வேலை பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு காஃபி கூட குடிக்கிறது கிடையாது, டீ பிரேக் எனக்கு கிடையாது, கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு ஓய்வு எடுக்க வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த அக்காவுக்கு ஒரு இது சாத்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்கெல்லாம் என்ன பண்ணா, அனுப்பாம நான் சொல்றேன் இது சரியில்லைமா அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் சொல்றாப்புல இல்லை. சரி, இப்ப பாருங்க, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்க, கொடுமையாக வேலை நாங்க சக்கையா புளிகிறது. அப்ப ஒரு புயல், இன்னைக்கு செய்தி வந்ததுன்னா ஒரு புயல் காற்று. இந்த புயல் காற்று உலகத்தை தாக்குச்சு, எகிப்தை தாக்குச்சு, இப்ப இஸ்ரேல் தேசத்தை தாக்குது. ஆனா நோக்கம், இதன் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதான் ஆண்டவருடைய பிளான். 3:8. அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கும். ஒரு காற்று அடிக்குது, புயல் காற்று, சுழல் காற்று அடிச்சு அப்படியே சுத்துது எகிப்து மக்கள், இஸ்ரேல் மக்களை. அவங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க விடுதலை கொடுக்கறதுக்கு மோசேயை தெரிந்து கொண்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்தில் நீக்கி. இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா, நாங்க நாகர்களை விட்டுட்டு விருதுநகர் வந்தாச்சு, நாங்க விருதுநகர்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நமக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதுங்க. ஒரு கரெக்டான வாழ்க்கை, நல்லா பேஷண்ட் வராங்க, பேஷண்ட் சந்தோஷமா போறாங்க, நம்மளும் ஜாலியா இருக்கிறோம். நாகர்கோவில் போச்சுன்னா யாருமே கிடையாது. இப்படி இஸ்ரேல் தேசத்தை விட்டுட்டு இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, கானான் தேசத்துக்குள்ள போகணுங்கிற ஆண்டவருடைய பிளான், சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஒரு சுழல் காற்று, புயல் காற்று வந்து ஒரு புதிய ராஜா வந்து அடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம், யாத்ராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரருடைய கூக்குரல் என் சதிலும் அலறாங்க, ஆண்டவரே அடிக்கிறாங்க, ஆண்டவரே எங்க சக்கையா புளியறாங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம், நீ இஸ்ரேல் புத்திரரை என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்து உன்னை பார்வன் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன் வா. புயல் அடிக்க 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 ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து, அந்த மனிதனுடைய வேலை என்னன்னா, நான் உன்னைய
எங்க கொண்டு போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 வசனம். எங்க புயல் அடிக்குதோ, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 17 வசனம், நான் உங்களை எகிப்தியர் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோசியர் இருக்கிற தேசத்திற்கு கொண்டு போவேன். இந்த கொண்டு போறதுக்கு தான் ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரு? ஒரு புயல் அனுமதிக்கிறார். இந்த புயல் முதல் நான் சொன்னேன், ஒரு உலகத்தையே அது அடிச்சு ஒரே ஒரு பேழைக்குள்ள இந்த 8 பேரை மாத்திரம் அதை காப்பாத்துச்சு. இது எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம பாக்குறது, ஒரு எகிப்து தேசத்துல அடிச்ச புயல் பஞ்சத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா இப்ப இஸ்ரேல் தேசத்துடைய மக்கள் மேல, அது குறிப்பா ஆண் பிள்ளை மேல அடிச்சு ஆண்டவர் எங்க கொண்டு வரனா பாலும் தேனும் ஓடுது. சரி, இந்த நீதிமானத்தை ஆண்டவர் நித்திய ஆசை. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த புயலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 25, சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமான் நித்திய அஸ்திபாரம். நீதிமான நித்திய அஸ்திபாரம் வைக்கிறது போல இங்க நீதிமான் யாருன்னா மோசே. நீதிமான் 2வது அதிகாரம் 10வது வசனம், யாத்திராகமம் 2:10. அங்கே இங்கே இல்லை என்று பார்த்து நீதிமான்களாய் கொலை செய்யறார். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, யாத்திராகமத்தை எழுதுனது யாருன்னா மோசே தான் எழுதுறாரு. மோசே எழுதுறாரா ஆவியான எழுதுறான்னு கேட்டா மோசே தான் எழுதுறாரு. ஆனா தான் ஒருத்தனை கொலை செய்ததை அவரை எழுதி வைக்கிறார். இதாங்க பைபிள். கரெக்டா ஆவியானவர் எழுதும் பொழுது யார் யார் என்ன தப்பிச்சாங்க அதையும் சேர்த்தான் எழுதுவாங்க. அதை தப்பிக்கவே முடியாது. சரி, இப்ப நம்ம பாக்குறோம், இந்த புயல் காற்று, சுழல் காற்று இப்ப திசை மாறி. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், மழை பெஞ்சி இப்படி ஒரு தூத்துக்குடியில பயங்கரமாயிடுச்சு. என் மகா சொல்றா, எப்பா மழை பெஞ்சு அங்க கரண்ட் கிடையாது, நெட்டு கிடையாது, வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவுத்துக்கு தண்ணி நிக்குது, எங்களால வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மழை பெஞ்சிருக்குது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காத்து திசை மாதிரி வேற இடத்துக்கு போயிடும். பேப்பர்ல பாத்திருப்பீங்க, காற்று இப்பொழுது ஆந்திராவை நோக்கி கடந்து போகுது, டைரக்ஷன் மாறிடும். பாத்திருக்கீங்களா? அதுபோல இப்ப டைரக்ஷன் மாறுது. இந்த டைரக்ஷன் எங்க மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கர் பக்கம் திரும்புது. ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாதையாக மாற்றுகிறார். யாத்திராகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்கலாம். திசை மாறுது. இப்ப இவ்வளவு நேரமும் அது எங்க அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மேல, ஆண் பிள்ளைகள் மேல ஸ்பெசிபிக் அடிச்சு அவங்க வேலைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் போயில அப்படி திருப்பி எகிப்து பக்கம் திருப்பி. அது நம்முடைய ஆண்டோடைய ஸ்பெஷல் டெக்னிக். அது அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். எப்படி டைரக்ஷன் மாத்திரத்தை பார்ப்போமா? 11வது அதிகாரம், யாத்திராகமம் 11வது அதிகாரம் 4வது. அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தியர் மத்தியிலே கடந்து புறப்பட்டு போவேன். எவ்வளவு அழகா டைரக்ஷன் மாறுது பாத்தீங்களா? இந்த எகிப்தியர் திருப்பாங்க, நாங்க எங்களுக்கு பவர் இருக்கு, இந்த இஸ்ரேல் மக்களை நான் கொடுமைப்படுத்துவேன். இவ்வளவு நாள் வக்கீல் கொடுத்துட்டு இருந்தா வக்கீலே நிப்பாட்டிட்டேன், நீங்களே போய் பிடிச்சுக்கோங்களா, சார்ந்து செய்யணும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைகள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாரும் டென்ட் அவுட் கிளம்புறது. காலையில கிளம்பி போய் அவங்களுக்கு 2 வேலை செங்கல் மாவு அந்த களிமண்ணை வச்சு பிசைஞ்சு மோல்டுல செய்யணும். அதுக்கு ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு வக்கீல் அவங்க கொடுத்தாங்க, அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அதை கட் பண்ணி அதை உள்ள வச்சு பேக் பண்ணி சுடணும். சுட்டு அப்புறம் அதை எடுத்து எங்கிட்டு போகணும், சைட்டுக்கு எங்க வேலை நடக்குதோ அங்க சுமந்து கொண்டு போகணும். கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப வரணும். ஆண், பெண், குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாம் போகணும். இவங்க எப்பதான் வருவாங்க அப்படின்னா சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வரணும். இப்பதான் அவங்க சாப்பாடு ரெடி பண்ண முடியும். சாப்பாடு ரெடி பண்ணி ஒரே ஒரு மீன் தான் அவங்களால சாப்பிட முடியும். நைட்டு மட்டும் அதை சாப்பிட்டுட்டு படு தூங்கிட்டு காலையில் மட்டும் வேலைக்கு வரும். 365 நாள் அந்த வேலையை செய்துட்டு. அப்ப எழுத்தியவங்க எங்களுக்கு பாட ஃப்ரீயா, எப்படி ஃப்ரீயா வேலைக்கு ஆள் கிடைச்சிருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க நினைக்கல இந்த புயல் அவங்க பக்கம் திரும்ப சொல்லி வாதைகளாக திரும்பி. என்ன வாதை வந்துச்சுன்னா 10வது வாதை பாருங்க, 5வது. அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோன் தலைப்பில். அப்ப ஆண்டவர் அந்த புயலை திருப்பி யார் பக்கம் சிங்காசனத்துல, அவர் நான் தான் கடவுளுங்க, பார்வோன்னா கடவுள்,
கடவுளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அந்த புயல் அனுப்புறார். பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை எல்லா ஃபர்ஸ்டும் மிருக ஜீவன் தலை எல்லாம் சாகும். அதனாலே எகிப்து தேசத்தில் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு கூக்குரல். கூக்குரல் பார்த்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். சில சமயம் எங்க ஹாஸ்பிட்டல் டெத்து நடக்கும். அப்போ அவங்க போடுற சத்தத்தை கேட்டீங்கன்னா அவங்களால நமக்கெல்லாம் ஓடியே போயிடும். இப்படித்தான் ஒரு கூக்குரல். இது ஒரு குடும்பத்துல போடுற கூக்குரல். தேசத்துல ஆண்டவர் புயலை டைரக்ஷனை மாற்றி எல்லாம் சொன்னார். ஆனாலும் கர்த்தர் எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் உண்டாகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படி நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுறோம். அவன் வேற, நீ வேற. அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வேற, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் டோட்டலா நினைச்சாரு காட்டுவார். அதேபடிக்கு இஸ்ரேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் ஜீவன் ஒரு நாய் அதாவது நாய் நாவை அசைக்கிறதுங்கிறது ஒரு ஊமையா வச்சிருக்கேன். பாருங்க, நாய் நாக்கு அசைக்காம நாக்கு தொங்க விட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும், எச்சு ஒட்டி. அதுவும் நீங்க சாப்பாடை கொண்டதுட்டீங்க வச்சுக்கோங்க, அது நாக்கு தொங்க போடுறப்பல உலகத்துல யாரையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நாக்கு தொங்க போட்டுட்டு எச்சை சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாயை ஒரு ஓமையா கட்டுறோம். பைபிளெல்லாம் நீங்களா அதை தியானிச்சு வாசிக்கணும். அது எப்படி ஒரு ஓமையை காமிக்கிறாரு, அந்த ஓமை எப்படிப்பட்ட ஒரு ஓமை, இது முடியுமா? அது முடியவே முடியாது. நாயால நாக்க தொங்கப்படாம இருக்க முடியாது, நாவை அசைப்பதில்லை. அப்படியே நாக்க தொங்க அசைக்க வச்சார், தொங்க அப்படியே. அந்த அளவுக்கு நான் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேங்கிறார். இது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த அற்புதத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு புயல் காற்றாக வருகிறது. சரி, சங்கீதம் 58வது அதிகாரத்தில் சங்கீதம் 58 9வது வசனம். முள் நெருப்பினாலே உங்கள் பானைகளிலே சூடறி முன்னே பச்சையானதை எரிந்து போவதையும் அவர் சுழல் காற்றிலே அடித்துக் கொண்டு போவார். அவர் சுழல் காற்றிலே அடித்துக் கொண்டு போவார். என்னங்க சுழல் காற்றில் அடிப்பதுன்னா, நீங்க சமையல் பண்றீங்க. அதாவது இங்க இந்த காலத்துல இப்ப நம்ம கேஸ் வச்சிருக்கிறோம், என்னென்னமோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு முள் நெருப்பினாலே, அப்ப சூடேறிட்டு இருக்கும்போது ஒரு காத்து அடிச்சானா என்ன ஆகும்? சோகமாயிரும். அது போலதான் ஆண்டவர் இந்த வாதையை அனுப்புறாரு. வாதையை அனுப்பி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 காரியம். ஒண்ணு, துன்மார்க்கனை அழிக்கணும், நீதிமானை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான் யாரு? மோசே. அந்த நித்திய ஆசீர்வாதம் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 11வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் ஒரு புயல் அனுப்ப போறேங்கிறாரு. அந்த புயலுக்கு பேர் என்னன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் அவன் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். நீங்க முன்னாடி இப்ப ரீட்டா புயல் பேர் கேள்விப்பட்டீங்களா? மறங்க, ரீட்டா. இன்னும் என்னென்ன பேர் எனக்கு ஞாபகத்தில் வந்து ரீட்டாங்கிற பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஒரு மும்பை பேரை வச்சிருக்காங்க. அது அடிச்சது அந்த அக்கா அடிக்கிறாப்புல அடிக்கும் போல தெரியுது. அதனால ஒரு வாதையை வர பண்ணுவேன், மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். அதற்கு பின்பு இப்ப நான் ஒரு புயல் காற்று அனுப்ப போகிறேன், அது லாஸ்ட். அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருவோம். பாத்தீங்களா? அந்த காற்றை எப்படி திருப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமா இவங்களுக்கு. சமூலங்கிறது என்னன்னா ஒரு தமிழ் வார்த்தை. சமூலம் ஃபுல்லா. சமூலங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்பதான் அந்த MBBS புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, மெடிக்கல் ஷாப்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் மருத்துவம் தான் இருந்துச்சு. அவங்க அப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அதாவது வைத்தியர்கிட்ட போய் அவர் பல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. பார்த்து ஒரு மருந்து சீட்டில் எழுதி கொடுப்பாரு. என்ன எழுதி கொடுப்பாருன்னா, மாதுளை சமூலம் அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? மாதுளை சமூலம். நீங்க இந்த சீட்டை தூக்கிட்டு, அலோபதி ஷாப்லாம் அந்த காலத்துல கிடையாது. இப்ப போய் நீங்க போய் எங்கேயாவது எங்க ஆஸ்பத்திரி போய் மாதுளை சமூலம் கிட்ட தூரம் தூக்கிட்டு அங்க போய் கொடுத்தாச்சுன்னா, அந்த மருந்து கிடக்கார என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுப்பார், ஒரு மாதுளை பிஞ்சு அதை தூக்கி வைப்பார், மாதுளை வேர் எடுத்து வைப்பார், ஒரு மாதுளை இலை எடுத்து வைப்பார்,
மாதுளை பட்டை எடுத்து வைப்பாரு. அந்த மாதுளை மரத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த கரெக்ட் போர்ஷனை எடுத்து வச்சு அந்த பேப்பரை பொதிஞ்சு கொடுத்துருவாரு உங்க டாக்டர் கொடுக்கும். இதை கொண்டு போய் நீங்க டாக்டர் கொடுத்தோன்னா அவர் அதை வாங்கிக்கிட்டு ஒரு மருந்து செஞ்சு கொடுப்பாரு. இது சமூலம். அந்த இது எழுதப்பட்ட சுத்த தமிழ். அதனால அந்த சமூலம்னு வந்திருக்கு பாருங்க. யாத்ராகமும் 11வது அதிகாரம் முதல் வசனத்துல போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை விடுத்து துரத்தி விடுவான். அதாவதுங்க அனுப்புறது வேற, துரத்துறது வேற, ரெண்டு வித்தியாசம் இருக்கா. துரத்துறது என்ன அப்படின்னா, நீ போனா போதிச்சாங்க, நீ போயிரு, இடத்த விட்டு போயிரு. மோக விடமாட்டேனவே துரத்த போறான். அதான் இந்த லாஸ்ட் புயல்ல வரைக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் கிடையாது, அது ஒரு அடிஷனல் ஒரு போனஸையும் கொடுக்கும். போனஸ்னா இங்க சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, சம்பளம் கிடைச்சிக்கிட்டு அதே பெரிய கிருப சம்பளம் கரெக்டா கிடைக்குது. ஆனா ஆண்டவர் போனஸ் கொடுப்பார். அது தீபாவளி போனஸா இருக்கும், கிறிஸ்துமஸ் போனஸா இருக்கும், அப்படி சில போனஸ் கிடைக்கும். அந்த போனஸ் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் போன் பண்ணாரு. பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க எங்களுக்கு காலையில ஊழியத்துல எங்களுக்கு ஆண்டவர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுத்தாரு, நாங்க எதிர்பார்க்கல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு நன்றி சொல்லாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். அது ஒரு போனஸ். அந்த மாதிரி இங்க போனஸ் சும்மா ரூபா கிடையாது. யாத்ராகமம் 11வது அதிகாரம் 2வது வசனம், இப்பொழுதும் ஒவ்வொருவனும் அவனும் அவனிடத்துல போய் பக்கத்து வீட்டுக்கு அக்காட்ட போய் உன் நகையை கொடு, உன் நெக்லஸை கொடு, உன் காதுல போட்டிருக்க டிங் டிங் நாட்டி அதை கொடு, கேட்டா கொடுத்துருவான், மாட்டெல்லாம் சொல்ல மாட்டான். அப்படியே கர்த்தர் ஜனங்கள் எகிப்தியல் கண்ணிலே தயவு கிடைக்கிறது. மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரர் ஜனங்களிலும் பார்வைக்கு மிகவும் பெரியவனான. மிகவும் பெரியவனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நீதிமானை நித்திய அஸ்திவாரம் உள்ளவனாக மாற்றுகிறார். நீதிமான்கிறது நித்தியா மாத்திட்டார. சரி, இதுதான் புயல் செய்கிற ஒரு பாதை, கர்த்தர் கொண்டு போகிற பாதை, வித்தியாசமான பாதை. சரி, 3 புயலை உங்களுக்கு காமிச்சேன். 4வதாக ஒரு மனிதன் மேல ஒரு வீசப்படுற புயல். இது ஒரு நல்ல புயல், ஒரு ஆசீர்வதிக்கிற புயல், ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது. 1 சாமுவேல் 16:11. புயல் வீசுறதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா முன் பின் அப்படின்னு இருக்கும். நீங்க பேப்பர்லாம் வாசி பாத்தீங்கன்னா, அதாவது லேட்டஸ்டா உள்ளது நான் சொல்றேன், பழையதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல். காசா அப்படின்னு ஒரு பட்டணத்துல அவங்க அந்த படத்துடைய ஒரு வீடியோ கிளிப்பை என் ஒய்ஃப் காட்டினாங்க. அந்த காசா பட்டணம் அந்த யுத்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அழகு அழகு அழகு. இந்த ரோடு, வீடு, கடை. அதுக்கு முன்னாடி அதான் ரிச்சஸ்ட் கண்ட்ரில ஒரு கண்ட்ரி. அது மக்கள்லாம் அப்படி ஜாலியா சாப்பிடுறாங்க, வைக்கிறாங்க, போயிட்டு இருக்காங்க. அதே கண்ட்ரி, அதே தேசம், அதே ஊரு யுத்தத்துக்கு பிறகு பரிதாபமா இருக்கு. அதுபோல ஒரு இடத்துல ஒரு புயல் அடிச்சா எவ்வளவு தூரத்துக்கு கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருமோ, ஆனா இந்த புயல் ஒரு மனிதனை உயர்த்துது. இப்ப அந்த புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு கிட்டார் இருப்பார். டெங் 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 டெங், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், டிங் 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 டிங், அப்படி ஒரு டான்ஸ் போடுவாரு. ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்ணை அங்க வச்சுக்கிடுவாரு, பாட்டு பாடிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு தெரியாது ஒரு புயல் தாமல பேச போகுது. அன்னைமாரெல்லாம் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த இவன் மேல மட்டும் அந்த புயல் அடிச்சு இவரை வைக்க போறார். இது ஒரு ஆசீர்வாதமான புயல், இது அழிவுக்குள்ள புயல் கிடையாது. சரி, 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16:11. புயல், அதாவது நல்ல புயல் வீசுறதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்துகிட்டு இருக்கான்னா, எல்லோருக்கும் இளையவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்னா, இன்னைக்கு சாமுவேல் வரப்போறாரு, அன்னைமார்ல ஒரு ஆள் ராஜாவாக போறார். 16வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசியில் பாருங்க, அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஜோசப் முடிஞ்சிருச்சு கதை. ஆனா யாருன்னு தெரியும், சஸ்பென்ஸ்ல வச்சுக்க. இந்த சில சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ்ல இருக்கும், அதை காட்டவே மாட்டாங்க. கடைசியில தான் தெரியும் இந்த சஸ்பென்ஸ் வச்சு. அது முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா புஷ்ஷன் ஆயிருக்கும்.
ஆனா அந்த சஸ்பென்ஸ் கடைசி வரை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதுபோல அந்த புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருந்திருப்பார், ஆனா சோகமா இருந்தார். ஏங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்டுல தடபுடலாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குது. ஒரு ஆடை அடிச்சாச்சு, சமையல் நடந்துட்டு இருக்குது. அண்ணன் மரலாத்துக்கு நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவன் அப்படி நடந்து காட்டுறான். இவன் சொன்னா, நான் நடக்கிறேன் பாடுறான், ஏன் ராஜா நல்லா இருக்கான், அவன் நடப்பா நீ நடக்கிற, நான் அதோட நடக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுக்கு? சாமியில் வருவாரு, ராஜாவா ஒருத்தர் கண்டைக்கு போவாரு, இது யாரு எங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், பிராக்டிஸ் இருக்காரு. இவர் அப்பாட்ட கேட்டிருப்பாரு, ஈசார், அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஆடு மேய்க்காம இங்க இருக்கிறேன், நல்லா சாப்பாடு போடுவீங்க, நான் போயிட்டு வந்தா நல்லதெல்லாம் போயிடும், எனக்கு நான் இருக்கட்டேனப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கட்டாப்பா, எனக்கு ஒரு நாளைக்கு இருக்கட்டாப்பா அப்படின்னு கேட்டிருப்பாரு. போட்டா நீ எல்லாம் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு போட்டா துரத்தி விட்டுருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 வசனம் பாருங்க. அவன் வரும் மட்டும் இங்கே நான் பந்தி இருக்க மாட்டேன். அவங்க இந்த புயல் அடிக்கிறாரு. இந்த துன்மார்க்கன் யாருன்னா அவங்க பிரதர்ஸ் எல்லாம் துன்மார்க்கன். ஏன் சகோதரர்லாம் துன்மார்க்கன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க இந்த என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு புயல் யார் மேல அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தாவீது மேல லேசா அடிக்குது, ஆனா நடக்காது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனத்துல ஏன் அவருடைய சகோதரர் துன்மார்க்கன் அந்த பேச்சு பாருங்க, எப்படி ஒரு ஆசிட் டங் வருது. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரன் எலி யாப் கேட்ட பொழுது தாவீது கோபம் கொண்டு, இவருக்கு தெரியாது இவன் தான் ராஜாவாக போறான்ட்டு, கோபம் கொண்டு நீ இங்க வந்தது என்ன? இவரா வந்தாரு, அப்பா தான் அனுப்பியிருக்காரு. வந்தது என்ன? வனாந்திரத்திலே அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் சொல்லு? கொஞ்சம் ஆடுங்க, 4-5 தான் இருந்திருக்க மாட்டேன். அந்த மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன செய்வார், ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார். என்னென்ன பாட்டு பாடுறோம்னா இருக்கு, கர்த்தர் நல்லவர்களை மட்டும் தோய்ந்து பாடிட்டு இருப்பாரு. அதை ஒரு பேஸ் மாதிரி போட்டிருப்பாரு, அந்த மியூசிக் போடுவார். போட்டு 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 அவர் என்ன ஒரு அருமையான ஒரு மியூசிக், பவர்ஃபுல் மியூசிக் உள்ளவர். எந்த அளவு பவரான மியூசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வீட்டை வாசிக்கிறது எக்ஸ்பர்ட், டாப்பா இருக்கார். சரி, அப்ப அந்த புயல் காற்று இவர் மேல அடிக்குது. அடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு இவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறார். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, நீ சகோதரருக்கு இப்ப ஆண்டவர் இவரை உயர்த்துறதற்கு அப்பா மூலமாக செய்யறார், கிரியை செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, அப்பா இவர் எங்க போனா தான் ராஜாவாக முடியும்? யுத்த காலத்துக்கு போகணும். இருக்கிறது எங்க இருக்காரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அங்க போகணுமா, போகக்கூடாதா? போறதற்கு ஆண்டவர் அப்பாட்ட ஏவுறார். எப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ குமாரன் தாவீது உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வயிற்று கொண்டு வைக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஓட்டமாய் ஓடிப்போ. அந்த நடவெல்லாம் போட்ட ஸ்பீடா போடும். அப்புறம் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதி கொடுத்து உன் சகோதரர் சும்மா அடையாளம் ஆயிட்டோம். இதெல்லாம் சொல்லும்போது யுத்தம் நடந்தது. 7 பள்ளத்தாக்கிலே வெளிச்சோட யுத்தம் நடந்தது. அப்ப யுத்தம் நடந்துகிட்டு ஒரு பக்கம், தாவீதுக்கு போறதுக்கு நோக்கம் அப்பாவுக்கு கீழ்படுத்தி தான் போறாரு. இவர் பெரிய யுத்தவன் கிடையாது. இவர் நான் கோலியாத்தை கொல்லுவேன், நான் ராஜாவுக்கு மருமானாகுவேன், ராஜாவாக ஒண்ணுமே கிடையாது. ஒரு இன்னோசன்ட் பாய். என்ன சொன்னாங்க, இந்த கள்ளங்கப்படம் இல்லாமல் வெள்ளந்தி பையன். அப்பா சொன்னதெல்லாம் கீழ்படுத்தி போயிட்டே இருக்காரு. ஆனா இவருக்கு தெரியாது, இப்ப ஒரு புயல் அடிக்க போகுது. இந்த புயல் என் மேல அடிக்கும், அடிச்சு கோலியாத்தை நான் கொள்ளுவேன்னு அவருக்கு தெரியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணிடுறாங்க, நமக்கு தெரியாது. ஆனா அந்த நோக்கம் என்னங்கிறது பாருங்க. இப்ப பாருங்க, இந்த புயல் அடிக்குது. அந்த புயல் யார் மூலமாக இருக்குன்னா 17வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த புயல் இப்ப யார் மேல அடிச்சிட்டு இருக்குன்னா இஸ்ரேல் தேசத்தை மேல அடிச்சு பயங்கரமா அடிக்குது. எப்படி அடிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். 8வது வசனம். புயல் கோலியாத்துங்கிற புயல் இஸ்ரேல் தேசத்து மேல அடிக்குது. அவன் வந்து நின்று இஸ்ரேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, அவ்வளவு உயரமா இருந்து ஒரு கத்துனானா எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. அதான் நடக்குது, உண்மையாதான். சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன, நான் பெலிஸ்தீன் அல்லவா. என்ன ஒரு பெருமை, நான் பெலிஸ்தீன் அல்லவா. பாருங்க, கொஞ்ச நேரத்துல சாக போறான்,
இத ஆண்டவர் சுழல் காட்டவனே தூக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் வாயில இந்த வார்த்தை பாருங்க, என்ன ஒரு டஃபா வருது பாருங்க. நீங்கள் சவுலின் சேவன் அல்லவா? தெரியுமா? தெரியும். ஆனாலும் அவர்தான் இந்த சத்ரு சாருக்கு முன்னாடி இந்த சவுண்ட் கொடுப்பான். ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிப்பார். நீங்கள் சவுலின் சேவலோ உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் எடுத்து, அதாவது தமிழ்ல ஒத்தைக்கு ஒத்த, அதாவது இவ்வளவு பேரும் சாக வேண்டாம், எல்லாரும் சாக போறதுக்கு எங்க மக்களும் சாகக்கூடாது, உங்க மக்களும் சாகக்கூடாது, ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா. யாரு ஜெயிக்கிறாங்களோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லேசானது கிடையாது. 9வது வசனம், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமத்துல, நான் ரெடி சாகிறதுக்கு. என்னைய கொண்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எங்கள் வேலைக்காரர் எங்களுக்கு சேவிக்கணும். அடிமையா மாறுங்க. வேலைக்காரனா நம்ம சம்பளம் கொடுக்கற வேலைக்காரர் கிடையாது, அடிமையா மாறிடுவாங்க. அடிமையா மாறணும்னா நீங்க என்ன சொன்ன சண்டைக்கு வாங்க. அந்த இவனுக்கு தெரியாது புயல் காற்று ஏன் மேல அடிக்க போது, இனி சில செகண்ட்ல நான் முகம் கொப்புற விழுந்து சாக போறேன்னு சொல்லி அந்த புயல் காற்று ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, அதான் பிரச்சனை வந்துச்சு பாருங்க. 10வது வசனம், பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நிந்திக்கிறாங்க, கேவலமா பேச. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கேவலமா பேச 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 அவர்கிட்ட இருந்து ஒரு புயல் காற்று வரப்போது, அந்த புயல் காற்று வந்து இவன் நிர்மலம் பண்ணணும் அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த காற்று வல்லமையா வரப்போகுது. சரியாங்க. அதனால பாருங்க 11வது வசனம், அந்த புயல் காற்றுக்கு யாரு பயப்படுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். இதாங்க ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை உயர்த்த போறாரோ அவங்களுக்கு இந்த பயத்தெல்லாம் நீக்கி போடுறாங்க. யார் யாரெல்லாம் அப்படி டிசப்பியர் ஆக போறாங்களோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருப்பாங்க பிரதர்ஸ் எல்லாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் யாரை நான் திட்டினேனோ அவன் என்ன போறான், ராஜாவா போறான்னு சொல்லி. சரி, அந்த புயல் காற்று அடிக்கும் போது என்ன நடக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 25 சுழல் காற்றிலே துன்மார்க்கன் கடந்து போக வேண்டும். எப்படி கடந்து போறான்? இதான் நீதிமொழிகள் 10:25. இப்ப துன்மார்க்கன் என்ன செய்ய போறான்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறோம் அல்ல என்று இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கைக்கு ஒப்பு கொடுப்பார். கொடுக்கறது வேற, ஒப்பு கொடுக்கறது வேற. கொடுக்கறதுனா திரும்ப வாங்கிடணும். ஒரு பேனா இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்கறேன், நான் திரும்ப வாங்கிடுவேன். ஆனா உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுத்தாச்சு, அதை நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அது ஒப்பு கொடுக்கறது. அந்த மாதிரி ஒப்பு கொடுப்பார். யார் கையில கொடுக்க போறான்னா, யார் கோலியாத் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஜெயிக்க போறேன், அது சந்தேகமே இல்லை. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா டோட்டலி ஆப்போசிட். பாப்போமா? அந்த புயல் இப்ப யாரை நோக்கி அடிக்க போகுதுன்னா கோலியாத்தை நோக்கி அடிக்க போகுது. அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். முகம் குப்புற விழுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு புயல் காற்று அனுப்புறாரு. அது யாரை நோக்கி வருதுன்னா கோலியாத்தை நோக்கி அடிச்சு ஒரே பிளாட்னது. அதோட அவ்வளவுதான், இனி அவனால எந்திரிக்கவே முடியாது. ஆனா உயிரோட தான் இருக்கிறான். நல்லா கேட்டுக்கோங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடிக்கிறான்னு பிளாட். அந்த புயல் காற்று கோலியாத் மேல அடிக்குது. கோலியாத் என்ன செய்யறான், பிளாட் ஆயிடும். இதனால ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் எடுத்துக்கிறோம். 2வது அதிகாரம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமான் நித்திய அஸ்திவாரம். தாவீது நீதிமான் நித்திய அஸ்திவாரம். அப்பொழுது யூதாவின் மனுஷர்கள் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக்கினார்கள், அபிஷேகம் பண்ணினார்கள். அப்ப நித்திய ஆசீர்வாதங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு கூட்டம். 2வது செக்ஷன் நீங்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 3வது வசனம்.
அந்தபடி இஸ்ரேல் மூப்பர்கள் எல்லாரும் எப்ரோன்ல வந்து, அதாவது முதல்ல யூதாங்கிறது 2.5 கோத்திரம். இப்ப மீதி கோத்திரம்லாம் வந்து தாவீதை எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவரோடு உடன்படிக்கை பண்றார்கள். கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி தங்கள் தாவீதை இஸ்ரேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அப்ப 12 கோத்திரத்தையும் சேர்த்து தாவீதை ராஜாவாயிட்டார். நல்லா கேட்டுக்கணும். ஒரு புயல் காற்று அது யார் நோக்கி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் மக்களை நோக்கி தான் வந்துச்சு. அந்த புயலுக்கு பேரு கோலியாத். அந்த கோலியாத் என்ன நினைச்சான்னா, நான் இவங்களை எங்களுக்குரிய அடிமையாக்கிறேன்னு சொல்லி எங்களை வந்து என்ன செய்வாங்க, சேவிக்கிற ஒரு அடிமையான. ஆனா ஆண்டவர் அந்த காற்றை திருப்பி தாவீதுங்கிற ஒரு நீதிமானை கொண்டு வந்து அந்த நீதிமான் மூலமாக கோலியாத்தை காலி பண்றாரு. அந்த புயல் தாவீதை உயர்த்துகிறது. ஜெபித்து முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு புயல் காற்று, சுழல் காற்று ஆழத்தை தியானித்தோம் ஐயா. அதற்காக நன்றி. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஐயா சத்தியம் உள்ளவர்கள் ஐயா. இது எங்களையும் இந்த உயர்த்தி மகிழ்வதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.